ஹாய் மக்களே, நான் நைட்டு பார்த்தீங்கன்னா கொத்து ரொட்டி போட்டேன். நான் நைட் டின்னருக்கு அது எப்படி செய்யணும்னு பாருங்கள். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் கொஞ்சம் ஆயிலில் வதக்க வேணும். வதக்கிட்டு கேரட் சேர்த்துனான். கேரட்டையும் போட்டு அதோட வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு முட்டை உடைச்சி ஊற்றினான். 3 முட்டை உடைச்சி இது முதல்ல போட்டு இதோட வதக்கி போட்டு பேர்ந்தான் கேரட் போட்டினான். கொஞ்சம் வெங்காயத்தாள் உள்ளிட்டாள் அது இருந்தது. அது 2 சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுவும் சேர்த்துனான். ஒன்று கோவா வந்து போட்டால் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. கோவாயில் பிடிக்காது. இப்போ அதனால் அது சேர்க்கையில் நானே சுட்டு நேற்று ரொட்டி சுட்டு எல்லாம் வச்சா காட்டினான். நானே சுட்ட ரொட்டி அது சின்ன சின்ன நான் குறையாக வெட்டி வச்சினான். பச்சைக்கறி வச்சு வச்சுருந்தான். இதை நான் நேற்று கையால் மாப்பிள் வச்சு சுட்ட ரொட்டியை சில சின்ன வட்டி வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா இது வெங்காயத்தலையும் போட்டு வதக்குறேன். உள்ளிட இதில் இருக்குது. அது நான் உள்ளி மரம் விட்டு வளர்க்குறேன். உள்ளி மரம் வளர்க்குறபடியாக அப்போ அந்த உள்ளியின் செடியிலேருந்து மேலே வருந்தானே தாள் அதை வெட்டி சின்ன சின்ன அதுக்கு போட்டேன். ஓகே, இப்போ கேரட்டும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு வட்டி வச்ச ரொட்டி அதோட போட்டு புரட்ட வேணும். புரட்டி போட்டு வீட்டில் நாங்கள் செய்கிற கொத்து ரொட்டி கடையில் மாதிரி டொக்குன்னு கொத்துறதுக்கு இல்லாதவங்களுக்கு புரட்டி போட்டு சும்மா சாப்பிட்றோம். வெளிநாட்டில் இப்படி தான் கொத்து ரொட்டி சாப்பிட்றோம். சில பேர் கொத்துன்னு கொத்துவாங்க. எல்லாம் வசதியும் இருக்கும். நான் சிம்பிளாக நாங்கள் ஆசைக்கு போட்டு சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நான் வெட்டினேன் ரெயின் ஃப்ளைஷ் கறி, அதாவது உங்களோட மாட்டிறைச்சி தனி இறைச்சி எலும்பு இல்லாத இறைச்சியில் கறி வச்சு இது மாட்டிறைச்சி கொத்து கறி எங்களுக்கு தேவைக்கேற்ப ரொட்டி நிறையண்டபடியாக நிறைய கறி தேவைப்படும். அதை கொஞ்சம் குழம்பாக வச்சுனான். குழம்பு இருந்ததில் ரொட்டியில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் அதிக விட்டால் குழஞ்ச மாதிரி வந்துடும். அதால் கொஞ்சம் இறைச்சி கூட போட்டு குழம்புகளை உட்கா விட்டு நல்லா புரட்டி போட்டு கொஞ்சம் குறைச்சி விடவும் மடுப்பை ரொம்ப சூடாக விட்டா கறி மாதிரி வந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு புரட்டி போட்டு வேந்து நாங்கள் அதோட எடுத்து குழம்பு மட்டன் குழம்பும் அல்லது இறைச்சி குழம்பும் விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். உரைப்பு எல்லாமே கரெக்டாக கணக்காக இருந்தது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்லாம். கொத்து ரொட்டி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் ரேகா கிச்சன்ன்றதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது